கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். He has told you, O man, what is good, and what does the Lord requires of you, but to do justice, and to love kindness, and to walk humbly with your God. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? ஆமென். இன்றைய தியான வசனம் தேவன் மனிதரிடம் எதிர்பார்க்கும் உண்மையான வாழ்க்கை முறையை ஒரு வாக்கியத்தில் வெளிப்படுத்தும் வசனமாகும். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். மீகா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் மக்கள் வெளிப்படையான பக்தி கொண்டிருந்தனர், பலியும் ஆச்சாரத்தையும் கடைபிடித்தனர். ஆனால் நியாயம், இரக்கம், தாழ்மை ஆகியவை இல்லாமல் வாழ்ந்தனர். அதனால்தான் இந்த வசனத்தில் சடங்கு வேண்டாம், உன் வாழ்க்கையை நான் வேண்டுகிறேன் என்று தேவன் சொல்வது போல உள்ளது. தேவன் ஏற்கனவே 10 கட்டளைகள் கொடுத்து அதில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக உணர்த்தி நன்மை தீமைகளை உணர்ந்து வாழ வழி செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வழி நடத்தல் வேத வார்த்தைகள் மூலம் நன்மை என்னவென்று அறிவித்திருக்கிறார். எனக்கு நன்மை பற்றி எதுவும் தெரியாது என்று யாரும் சொல்வதற்கு இடமே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது 3 விஷயங்கள். 1, நியாயம் செய்தல், டு ஜஸ்டிஸ். நியாயமாக நடப்பது, நேர்மையாக பேசுவது, யாரையும் ஏமாற்றாத சுத்தமான வாழ்வு, ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பாரபட்சமின்றி அக்கறை காட்டுதல். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 21:3 வாசிக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லா விஷயங்களிலும் எல்லாரிடமும் நியாயமாக நடந்து கொள்வது மட்டும்தான். 2வது, இரக்கத்தை சிநேகித்தல், லவ் mercy. இங்கே கவனிக்க வேண்டிய முக்கிய வார்த்தை சிநேகித்து, that is love. இரக்கம் காட்டுவது மட்டுமல்ல, இரக்கத்தை நேசித்து பிறருக்கு செய்யும் மனப்பாங்கு. இது மன்னிக்கும் மனம், உதவும் இதயத்தை குறிக்கிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். நாம் வெறும் இரக்க குணமுள்ளவர்களாக மட்டுமல்லாமல் இரக்கத்தை சிநேகித்து அந்த சிநேக மனப்பான்மையுடன் மற்றவர்களுக்கு உதவி செய்து தவறுகளை மன்னித்து அவர்கள் மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 3வது, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது, வாக் ஹம்பிளி வித் காட். இது இந்த வசனத்தின் உச்சம். மனத்தாழ்மை என்றால் நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தரிடமிருந்தே என்ற மனநிலை, அகந்தை இல்லாத வாழ்க்கை. தேவன் வழிகாட்டும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் இதயம்.
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு தமது நிருபத்தில் மிக தெளிவாக கூறியிருப்பதை யாக்கோபு 4:10 வாசிக்கிறோம். நாம் எப்பொழுது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமோ, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவும், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அடங்கி இருங்கள் என்பது நம்மை தாழ்மைப்படுத்தி பொறுமையோடு காத்திருத்தல். இதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்றைய தியான வசனம் நமக்கு காட்டும் 3 வாழ்க்கை தூண்கள். 1, நியாயம், ஜஸ்டிஸ், மனிதர்களோடு. 2, இரக்கம், mercy, சமுதாயத்தோடு. 3, தாழ்மை, ஹியூமிலிட்டி, தேவனோடு. இது ஒரு சமநிலை கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை ஒத்துக்கிறீங்களா? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் கூறுவதை ஏசாயா 1:17 வாசிக்கிறோம். சமூக நீதியே தேவனுடைய விருப்பம். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரட்டும் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி கூறுவதை ஆமோஸ் 5:24 வாசிக்கிறோம். நீதியும் நியாயமும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா 6:36 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனைப் போலவே இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் காட்டும் இரக்கம் தேவனை பிரதிபலிக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று யாக்கோபு 2:13 வாசிக்கிறோம். நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களிடம் இரக்கம் பாராட்டுகிறோமோ அந்த அளவுதான் தேவனிடமிருந்து நமக்கும் இரக்கம் கிட்டும். இதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகள் 22:4 மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. நாம் தேவனுக்கு முன்பாக பய பக்தியோடும் தாழ்மையோடும் நடக்கும் பொழுது அவர் அளிக்கும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய பலிகளையோ வெளிப்படையான பக்தியையோ மத சடங்குகளையோ அல்ல. நியாயமான வாழ்க்கை, இரக்கமுள்ள இருதயம், தாழ்மையுள்ள நடை. இதுவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. Today's verse teaches that God is not interested in religious rituals alone, but in a transformed life. He requires 3 things from us. 1, to do justice, live honestly, fairly, and stand for what is right. 2, to love mercy, show kindness, forgiveness, and compassion. Number 3, to walk humbly with God, live in dependence, obedience, and surrender to Him. True faith is seen in the way we live, treat others, and walk with God daily. In short, God wants a just life, a merciful heart, and a humble walk with Him. Amen. இன்று நீங்கள்
உங்களிடத்திலேயே கேட்க வேண்டிய கேள்விகள் 3. நான் எல்லாரிடமும் நியாயமாக நடக்கிறேனா? இரக்கத்தை நேசிக்கிறேனா? நான் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்கிறேனா? இந்த 3 கேள்விகளே ஒரு விசுவாசியின் உண்மையான சோதனை. சோதித்து அறியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களிடம் வேண்டுவது பலிகளை அல்ல, பரிசுத்தமான வாழ்க்கையை என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டோம். நியாயம் செய்யும் மனதை தாரும், இரக்கத்தை நேசிக்கும் இருதயத்தை தாரும், உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க எங்களை கற்பித்து அருளும் என்று உம்முடைய கரத்திலே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.